ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி. தோசைக்கு இட்லிக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷு. அதை இப்போ எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். குக்கரில் வெங்காயம் போட்டுருக்கேன், நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். கடையிறது தானே, அதனால் 2-3 நிமிஷம் போட்டால் போதும். இதில் வரமிளகா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் வருவதில் ஒரு வதக்கிட்டு பாருங்கள், கத்திரிக்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். கரண்ட் வேறு போயிடுச்சுங்களா, அதை இருட்டாக இருக்குது. இதில் போட்டேன். நல்லா இப்போ தக்காளி போடுறேன். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, வேக வைக்கிறது தானே, அப்புறம் கடைஞ்சிக்கலாம். இதோட சீரகம் 1 ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கூட தேவைக்கப்ப சேர்த்துக்கணும். கொஞ்சம் இது 1 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் சுருங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் எடுப்போம். உங்களுக்கு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். போதும், வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த குக்கர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் வெளியே வராமல் இருக்கும். நல்ல டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பனியன் கிளாத்து, வேஸ்ட்டு கிளாத்து வெளியே வைக்கும் பார்த்தீங்களா, அதை இப்படி இருக்கும் பாருங்கள். அது வந்து இப்படி ரவுண்டாகவே இருக்கும். நம்ம கட் பண்ணி ரவுண்டாலாம் சுற்றி வைக்க வேண்டியதில்லை, இப்படி இருக்கும். இதை இப்படி செஞ்சுட்டு இப்படியே நீ குக்கர் மேலே இப்படி வச்சிங்கன்னா, இப்படி வச்சுருங்க, சுற்றி வச்சு. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு துணியே போட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா இதில் வர விசில் தண்ணி எல்லாமே இது உறிஞ்சிடும். இதுலேருந்து வெளியே வடிஞ்சும் வராது. இந்த ஸ்டவ்வில் எதுவுமே நமக்கு வேலையும் ரொம்ப கம்மி நமக்கு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் இதே பிடிச்சது பாருங்கள், வந்ததெல்லாம் இதே பிடிச்சிக்கிச்சு. இதில் வந்து கம்மியாக வந்தனால தெரியல. பருப்பு, சாம்பாருக்கு, கறிக்குழம்பு, கோழிக்குழம்பு பாருங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதெல்லாம் பிடிச்சிக்கும். இங்கெல்லாம் வலியவே வலியாது. ஸ்டவ் நீட்டாகவும் இருக்கும். இந்த இடமும் நீட்டாக இருக்கும். இந்த இடம் மட்டும் கழுவுனா போதும் நம்ம. சரிங்களா? இப்போ உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், இதை வந்து நான் கடையணும். கடைஞ்சி தாளித்து இதில் ஊற்றணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லியில் போட்டு தாளித்து இதை போடணும். பாருங்கள், இப்போ வந்து கடைய போகிறேன். நைஸாக கடையணும். இல்லை கையில் வலிக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுங்க பண்ணுங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் பெரிய ஜாரில் ஒரு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பராக கடைஞ்சி வந்துடும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் தாங்க போடணும். சூடில் போட்டால் கூட தெரிச்சிடும். ஆறுனதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். நல்லா கடைஞ்சிருவோம். ஸ்டவ் சூடானுமே அடைச்சிட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடாகுமே
கடுகு கொஞ்சம் நிறைய போடுங்க, சூப்பராக தெரியும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, நான் சின்ன வரமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா பொரியட்டும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது இட்லி தோசைக்கு சரியான டிஷ்ஷுங்க, சூப்பராக இருக்கும். 4 இட்லி திங்கிற இடத்துல 6 இட்லி சாப்பிடுவோம் நம்ம, சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காய் பஜ்ஜி. இதுக்கு வந்து இன்னொரு சட்னினா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. தோசை, தக்காளி பஜ்ஜி எல்லாம் பண்ணி இது தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக. தேங்காய் சட்னி வச்சுங்க, பாருங்க டைம் ஆனால் பண்ண முடியல. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.